ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் லதா கணேஷ். வித்தியாசமான காதல் கதை பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கதையை கேளுங்க. கதையோட தலைப்பு உதிரம் பருகும் உயிரே. பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு சாபம் இருக்குங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச சாபம். இவனுக்கு மரணமே இல்லை. மரணமே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அது சாபமாக தெரியுது. இவன் சாப விமோசனம் கிடைக்கணும்னா இவனோட உண்மையான காதலை கண்டுபிடிக்கணும். காதலை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவனை யார் உண்மையாக காதலிக்கிறாங்களோ அவங்கள இவன் கையாலேயே கொல்லணும். அப்போ தான் இவன் சாபத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். உண்மையான காதலை தேடுறதே பெரிய விஷயம். இதில் அவங்கள கொல்ல வேற செய்யணும். இதெல்லாம் முடியுமா? ஆனால் நம்ம ஹீரோவுக்கு முடியுதுங்க. பல 100 வருஷமாக இப்படி தான் பல பேரை கொண்டுகிட்டு இருக்கான் படுபாவி. இவனோட சாபத்திலேருந்து விமோசனம் கிடைக்க உண்மையான காதலை கொடுக்க ஒரு பொண்ணு வரா. அவளோட அன்பு ரொம்பவே தூய்மையானது. அவளோட உண்மையான அன்பு இவனையும் மாத்துது. இவளை கொல்லக்கூடாதுன்னு அவன் நினைக்க, என்னைய கொன்னு உன் சாபத்தை தீர்த்துக்கோன்னு அவன் நிற்க. அப்பப்பப்பா, என்ன காதல்! இவங்களோட காதல் ஒன்று சேருதா? ஹீரோவோட சாபம் விலகுதா? இவனுக்கு அப்படி இந்த சாபத்தை யாரு தான் கொடுத்துக்கா? தெரிஞ்சுக்க கேளுங்க உதிரம் பருகும் உயிரே.